எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மியூச்சுவல் ஃபண்ட் எபிசோட் பார்ட் 4ங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு வீக்கெண்டும் நம்ம ஒவ்வொரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம பிஹேவியரல் ஃபைனான்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் சில நாட்கள் ஸ்கேம்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இது பார்ட் 4. ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதல் 3 பார்ட்டுகள்ல என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ரோலிங் ரிட்டர்ன்னா என்ன அப்படிங்கிறது பேசணும். ஒரு ஷார்ட் ரேஷியோ பார்க்கணுங்கிறத பேசணும். ஓவர்லேப்பிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் எபிசோடுகளில் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்படி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட் வெரைட்டி வந்து மொமெண்டம் ஃபண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். மொமெண்டம் ஃபண்ட்னா என்ன அப்படின்னா, மொமெண்டம் ஃபண்டோடைய மெயின் அட்வான்டேஜ் ரீபேலன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குன்னு வச்சுப்போமே. உதாரணத்துக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்னு ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கு. அப்போ இந்த கிரிக்கெட் டீம் வந்து ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, கப்புகளை வாங்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ இதில் இருக்கக்கூடிய 2-3 பிளேயர்ஸ்க்கு என்ன ஆயிரும், வயசாயிருது, இல்லை இந்த அவங்க ஃபார்மை இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஐபிஎல் மேட்ச்க்கு நம்ம போகும்பொழுது அவங்கள வச்சுட்டே நம்ம போனோம்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ அந்த அந்த சிஎஸ்கே டீம் என்ன பண்றாங்க, இந்த டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இவங்க எல்லாத்தையும் இந்த சூப்பர் கிங்ஸ் டீம்ல இருந்து தூக்கி வெளியே போட்டுட்டு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய 4-5 பிளேயர்ஸை கொண்டு வந்து அந்த சிஎஸ்கே டீம்ல ஆட் பண்றாங்க. இப்போ அடுத்த ஐபிஎல் மேட்ச்க்கு போகும்பொழுது அந்த சிஎஸ்கே டீம் அதே மாதிரி ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஓகே, இதுக்கு பேரு தான் ரீபேலன்சிங். அப்படின்னு பேரு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இந்த மாதிரி தான் செயல்படும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ் இருக்கு, பேலன்சிங் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃபண்டுகள் வந்து ரீபேலன்சிங் இருக்காது. இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஃபண்டுகள்ல ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. ரீபேலன்சிங் பண்றதுன்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரீபேலன்சிங் இல்லாத ஒரு ஃபண்டை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு 40 கம்பெனிகள் இருக்கு அந்த ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்ட்ல. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா தொடர்ந்து அதே ஃபண்டுகளில் நம்ம சிப்பு போடுறோம், லம்சம் போடுறோம், இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த கம்பெனிகள் வளருது, இதெல்லாமே நடக்குது. அந்த 40 கம்பெனிகள் அப்படிங்கிறது அந்த ஃபண்டு லான்ச் ஆன காலகட்டத்தில் இருந்து அந்த ஃபண்டோடைய க்ளோசிங் காலகட்டம் வரைக்கும் அந்த 40 கம்பெனிகள் அப்படியே தான் இருக்கு. 40 கம்பெனிகள் அப்படியே தான் இருக்கு. ஓகே, ரீபேலன்சிங்கே நடக்காது. இதுவே நீங்க இதே கிரிக்கெட் டீம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிரிக்கெட் டீம் நீங்க ரீபேலன்ஸே பண்ண முடியலன்னு வச்சுக்கோமே, என்ன ஆகும்? அந்த கம்பெனி அந்த டீம் வந்து ஸ்டார்டிங்ல பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணும். அந்த கம்பெனியில அந்த ரீபேலன்ஸ்க்கே பண்ண முடியாத பட்சத்துல அந்த ஒரு 10 ஐபிஎல் மேட்ச் 20 ஐபிஎல் மேட்ச் தாண்டும் பொழுது அது பர்ஃபார்ம் பண்ணலாம், பண்ணாமையும் போயிடலாம். ஏன்னா எல்லா பிளேயர்களும் ஃபார்மாவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இல்லாம இருக்க ஃபார்ம் இழந்துருவாங்க அப்படிங்கிறதையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபண்டுல ஒரு மூமெண்டம் ஃபண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒரு தடவை ரீபேலன்சிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு மொமெண்டம் ஃபண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மொமெண்டம் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த மொமெண்டம் ஃபண்ட்ல ஒரு 10 கம்பெனிகள் இருக்குன்னா, நீங்க மாசம் மாசம் நீங்க சிப்பு போட்டுட்டே தான் இருப்பீங்க. எஸ்ஐபி அந்த அந்த ஃபண்ட்ல போட்டுட்டே தான் இருப்பீங்க. லம்சம் அதுல பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா அது இருக்கக்கூடிய 10 கம்பெனிகள் அப்படியே இருக்காது. மார்க்கெட்டோடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ப அந்த கம்பெனிகள் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ரீபேலன்சிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் மூமெண்டம் ஃபண்டோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது டிஸ்அட்வான்டேஜும் அதுதான். என்னன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. மற்ற ஃபண்டுகளை காட்டிலும் இந்த ஃபண்டுகளுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் அதிகமா இருக்கும். ரிஸ்க் அண்ட் ரிவார்டும் அதிகம். மற்ற ஃபண்டுகளை காட்டிலும் ரிஸ்க்கும் ரிவார்டும் அதிகம், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் அதிகம். பட் வந்து ஓவராலா நம்ம பார்க்கும் பொழுது ரிவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ரீபேலன்சிங் இல்லாத ஃபண்டுகளை காட்டிலும் பர்ஃபெக்டா ரீபேலன்ஸ் பண்ணுனா இந்த ஃபண்ட் மிகப்பெரிய லெவலில் அட்வான்டேஜ் தரும். ஓகே, ஸோ சிம்பிளா மொமெண்டம் ஃபண்ட்னா இன்னொரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொமெண்டம் ஃபண்ட் அப்படிங்கிறது இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில 44 ஏஎம்சி கம்பெனிகள் இருக்கு. 44 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள் இருக்கு. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகளும் நிறைய ஃபண்டுகளை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு, பவர் ஃபண்ட்ஸு, ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸு, பாண்ட் ஃபண்ட்ஸு, அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபண்டுகள் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல எல்லா ஃபண்டுகளையும் ரீபேலன்சிங் நடக்காது. அந்த ஃபண்டு லான்ச் ஆகும்பொழுது என்ன கம்பெனிகள் இருந்துச்சோ அதே கம்பெனிகள் தான் தொடர்ந்து அந்த ஃபண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. நீங்க அதுலயே தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா மொமெண்டம் ஃபண்ட் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இது குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒரு தடவை ரீபேலன்சிங் நடந்துகிட்டே இருக்கும்.
ரீபேலன்ஸ் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை பொறுத்து அது இருக்கக்கூடிய கம்பெனிகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதனால அதுக்கு அந்த ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாகுது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாகுது. இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இது மற்ற ஃபண்டுகளை காட்டிலும் ஓரளவுக்கு ரிவார்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் இந்த மூமெண்டம் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸோ இந்த மூமெண்டம் ஃபண்ட் அப்படிங்கிறது எல்லா ஏஎம்சி கம்பெனிகள்லையுமே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க மூமெண்டம் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆக்சிஸ் மூமெண்டம் ஃபண்ட் அப்படிங்கிறது இப்பதான் என்எஃப்ஓ லான்ச் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அது 22ஆம் தேதி லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 10 நாள் இருக்கு. அதுல நீங்க வேணா மூமெண்டம் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க ஐடியா இருந்துச்சுன்னா ஆக்சிஸ் மூமெண்டம் ஃபண்ட் போகலாம். ஆக்சிஸ் மூமெண்டம் ஃபண்ட் அப்படிங்கிறது இப்போ என்எஃப்ஓல இருக்கு. நீங்க என்எஃப்ஓ அப்ளை பண்ணலாம். அதை அப்ளை பண்றதுக்கான லிங்கையும் நான் கீழே ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் கைஸ். மறுபடியும் இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோக்குள்ள ஒவ்வொரு ஃபண்டுகளை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம்.